ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரி கொங்கு சமையலில் ஒரு சுவையான ஹோட்டல் டைப்பில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோமா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்களுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை 1 கப்பு, பச்சரிசி மாவு 1 கப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்குன பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அது ஒரு சின்னதாக பொடியாக நறுக்கிங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, குருமிளகு நுணுக்கி வச்சுருக்கேம்மா. நல்லா நுணுக்கி வச்சிட்டிங்கன்னா வாயில் சிக்காது, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோமா. அதை பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம்மா. நீங்களும் நல்லா நுணுக்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். டைரெக்டாக எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த 1 கப்பு ரவை ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் பச்சரிசி மாவு. இதுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகவே கலக்கிங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கலக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலக்கிட்டோம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி. அப்படி பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் டோட்டலாக. இதுக்கு 2 கப்புக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. பிறகு இந்த தண்ணி இப்போ தான் வேணும், இந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த ரவை அது கூட நல்லா ஊறி நல்லா ஒரு லைட்டாக ஒரு கெட்டிப்பாக தான் வரும். நீங்கள் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவா தோசை ஊற்ற போகிறோம். நல்லா சுற்றி ஊற்றிக்கிங்கம்மா, நடுவில் ஊற்றாதீங்க. ரவா தோசை எப்போவுமே மேலேருந்து ஊற்றிட்டு வாங்க. ஊற்றி திருப்பியெல்லாம் இது பண்ண வேண்டாம். ஒரே டைம் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா முருகலாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குமா ரவா தோசை. இதே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் தோசை, கோதுமை தோசை அது மாதிரி தான் ஊற்றி கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி ரவா தோசை ஊற்றுறது எப்படின்னே தெரியாமல் இருந்துச்சு. இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குமா. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாவு இல்லைங்கிற டயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரவாவும் பச்சரிசி மிக்ஸ் பண்ணி ஈஸியாக சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.